Hi friends, இன்னைக்கு கைத்தொழில் களஞ்சியம் சேனல்ல ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஸ்டிச்சஸ் எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம். அந்த ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஸ்டிச்சஸ்ல நெக்ஸ்ட் ஒரு 5 ஸ்டிச்சஸ் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 25 ஸ்டிச்சஸ் கிட்ட நம்ம போட்டுருக்கோம். அது எல்லாத்துக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன். தேவைப்படுறவங்க அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அது எல்லாத்துக்குமே பிராக்டிஸ் இமேஜும் நம்ம கொடுத்திருக்கோம். அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வயர் கூடையில் போடுற ஐட்டம், க்ரோஷா ஒர்க், மேக்ரோமிக் ஒர்க் இது எல்லாமே நம்ம சேல்ஸ் பண்ணுறோம். தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. காண்டாக்ட் நம்பர் 8610070981. இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. நம்ம பூஜை கூட ஃப்ரேமும் சேல்ஸ் பண்ணுறோம். தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. இப்போது நம்ம எப்படி ஸ்டிச்சஸ் எல்லாமே போடலாம் அப்படின்றதையும் பார்த்துடலாம். வாங்க வீடியோ பார்க்கலாம். இப்போது த்ரெட்டு பார்த்திங்கன்னா ஒரு த்ரெட்டை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது பார்த்திங்கன்னா மொத்தம் 6 த்ரெட்டு இருக்கும் பார்த்திங்களா, அந்த 6 த்ரெட்டுமே இருக்கணும். அதை முடிச்சு போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. முடிச்சு போட்டதுக்கப்புறம் அடிப்பகுதியிலேருந்து நம்ம நீடில் வெளிப்பக்கமாக எடுத்துக்கோங்க. ரைட் சைடுக்கு நீடில் எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துக்கணும். எடுத்ததுக்கப்புறமா இது பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்ச் நாட்டு. ஃபஸ்ட்டு போட போகிற நாட் பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்ச் நாட்டு. ஃப்ரெஞ்ச் நாட் போடுறதுக்கு பாருங்கள், இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறமா த்ரெட்டை பாருங்கள் நீடில் இந்த மாதிரி பிடிச்சிக்கணும். ரைட் சைடில் மேலே நீடில் இருக்கணும். லெஃப்ட் சைடில் த்ரெட்டை இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி பிடிச்சிக்கணும். பாருங்கள், பிடிச்சிட்டு உள்பக்கமாக இன்சர்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்துலேயே நீடில் இன்சர்ட் பண்ணிக்கணும். இன்சர்ட் பண்ணிவிட்டு அடிப்பகுதியில் எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிவிட்டு அடிப்பகுதி வழியாக நீடில் வெளியில் எடுத்துக்கோங்க. லெஃப்ட் சைடில் இருக்க த்ரெட்டை வந்து டைட்டாக பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு நீடில் அப்படியே எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்படி இழுத்திங்கன்னா ஒரு முடிச்சு மாதிரி வந்து விழுகும். பாருங்கள், ஒரு சின்ன முடிச்சு மாதிரி வந்து விழுதுருக்கு பார்த்தீங்களா. இதுதான் பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்ச் நாட்டு. இப்போ பாருங்கள், அடிப்பகுதி வழியாக நீடில் வெளிப்பக்கமாக எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் வந்து பாருங்கள், எந்த மாதிரி நான் வந்து நீடிலில் த்ரெட்டை சுற்றுறேன்றதை பார்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி த்ரெட்டை சுற்றிக்கோங்க. ஒரு டைம் ரொட்டேட் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்துலேயே உள்பக்கமாக இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு அடிப்பக்கம் வழியாக நீடில் எடுத்துக்கோங்க. லெஃப்ட் சைடில் இருக்க த்ரெட்டை டைட்டாக பிடிச்சிக்கணும். இந்த த்ரெட்டை அப்படியே டைட்டாக பிடிச்சிக்கோங்க. லெஃப்ட் சைடில் இருக்க த்ரெட்டை டைட்டாக பிடிச்சிட்டு ரைட் சைடில் நீடில் வந்து வெளியில் எடுத்துருங்க. பாருங்கள், இந்த மாதிரி டைட்டாக பிடிச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் விடணும். ரொம்ப விட்டுறாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக விட்டிங்கன்னா உங்களுக்கு முடிச்சு கரெக்டாக வந்து விழுகும். அவ்வளோதான். திரும்ப பாருங்கள், அடிப்பகுதியிலேருந்து நீடில் வெளியில் எடுத்துக்கணும். எடுத்ததுக்கப்புறமா ரைட் சைடில் நீடில் இருக்கணும். லெஃப்ட் சைடில் த்ரெட்டை இந்த மாதிரி பிடிச்சிட்டு ரைட் சைடில் உள்ள நீடில் இந்த மாதிரி ஒரு ரொட்டேட் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே நம்ம எடுத்துருக்கோம் பார்த்திங்களா, அதுக்கு பக்கத்துலேயே உள்ளே இன்சர்ட் பண்ணணும். லெஃப்ட் சைடில் இருக்க த்ரெட்டை நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தான் விடணும். ரொம்ப டைட்டாக பிடிச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் நீடில் விடணும். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக தான் இந்த த்ரெட்டை விட்டுட்ருக்கோம். அவ்வளோதான். இந்த மாதிரி தான் ஃப்ரெஞ்ச் நாட் போடணும். இது பார்த்திங்கன்னா சிங்கிள் ஃப்ரெஞ்ச் நாட்டு. இப்போது இதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு டைம் ரொட்டேட் பண்ணிவிட்டு போடுறோம். இதே மாதிரி நீங்கள் 3 டைம் ரொட்டேட் பண்ணிவிட்டு இதே மாதிரி போடலாம். இப்போ பாருங்கள், ஒரு டைம் ரொட்டேட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தான் கொடுக்கணும். பாருங்கள், லெஃப்ட் சைடில் இருக்க த்ரெட்டை நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் வந்து இன்சர்ட் பண்ணி கீழே விடுறேன். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக தான் விடுறேன். ஒரே டயத்தில் விட்டோன்னா சிக்கல் விழுந்துடும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி போட்டாச்சு. இப்போது பக்கத்தில் போடுவோம். இப்போது 3 டைம் ரொட்டேட் பண்ணிவிட்டு எப்படி ஃப்ரெஞ்ச் நாட் போடலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு டைம் ரொட்டேட் பண்ணிவிட்டு போட்டிருக்கிறோம். 3 டைம் ரொட்டேட் பண்ணிவிட்டு எப்படி ஃப்ரெஞ்ச் நாட் போடலான்றதை பார்க்கலாம். 3 டைம் ரொட்டேட் பண்ணுறதுக்கு லெஃப்ட் சைடில் பாருங்கள் த்ரெட்டை பிடிச்சிக்கோங்க. ரைட் சைடில் நீடில் இருக்கணும். இந்த மாதிரி லெஃப்ட் சைடில் த்ரெட்டை பிடிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு டைம் 2 3 டைம் ரொட்டேட் பண்ணிவிட்டு பக்கத்துலேயும் நீடில் இன்சர்ட் பண்ணிடணும். இன்சர்ட் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடில் இருக்க த்ரெட்டை கொஞ்சம் கொஞ்சமாக தான் விடணும். பாருங்கள், இந்த த்ரெட்டை டைட்டாக பிடிச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் விடணும். அடிப்பகுதியில் த்ரெட்டை எடுத்துக்கோங்க. இதை நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு இழுத்திங்கன்னா வந்துடும். அவ்வளோதான். பாருங்கள், இதை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வெளியில் எடுங்க. லெஃப்ட் சைடில் இருக்க த்ரெட்டை கொஞ்சம் கொஞ்சமாக தான் விடணும். அவ்வளோதான், டைட்டாக போட்டுக்கோங்க. இதுதான் பார்த்திங்கன்னா 3 டைம் ரொட்டேட் பண்ணிவிட்டு போடுற ஃப்ரெஞ்ச் நாட்டு. இது வந்து சின்ன டிசைன்லாம் இருந்துச்சுன்னா அந்த சின்ன சைஸ்லாம் நீங்கள் சிங்கிள் டைம் ரொட்டேட் பண்ண ஃப்ரெஞ்ச் நாட்டை யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கிறத வந்து ஃபில் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து 3 டைம் ரொட்டேட் பண்ணுற ஃப்ரெஞ்ச் நாட்டை போட்டுக்கணும். இதே மாதிரி ஃப்ரெஞ்ச் நாட்டை போட்டுக்கோங்க. 3 டைம் ரொட்டேட் பண்ணிவிட்டு ஃப்ரெஞ்ச் நாட்டை லெஃப்ட் சைடில் இருக்கிறத நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விடணும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக விடணும். அவ்வளோதான். இதே மாதிரி ஃபுல்லாகவே போட்டுக்கோங்க. திரும்பவும் அதே மாதிரி தான் எடுத்துக்கணும்.
லெஃப்ட் சைடில் த்ரெட் இருக்கணும், ரைட் சைடில் நீடில் இருக்கணும். 1 2 3 டைம் ரொட்டேட் பண்ணிவிட்டு உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடில் இருக்க த்ரெட் இருக்குது பார்த்தீங்களா, த்ரெட்டை கொஞ்சம் கொஞ்சமாக தான் விடுறேன் பாருங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுட்டு டைட் பண்ணிக்கணும், அவ்வளோதான். இதே மாதிரி ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு முடிச்சாச்சு. இப்போ சிங்கிள் டைமில் எப்படி போடலாம், இது வந்து 3 டைம் ரொட்டேட் பண்ணிவிட்டு எப்படி போடலாம் அப்படின்றத பார்த்தோம். அடுத்தது பார்த்திங்கன்னா லூஸ் ஃப்ரெஞ்ச் நாட்டு. இதே மாதிரி 3 டைம் ரொட்டேட் பண்ணிவிட்டு இந்த த்ரெட்டை பாருங்கள், லெஃப்ட் சைடில் நம்ம த்ரெட்டை வந்து டைட்டாக பிடிக்க தேவையில்லை, லைட்டாக லூஸாக பிடிச்சிட்டு அடிப்பகுதிக்கு விட்டால் போதும். பாருங்கள், இந்த இதை அப்படியே விட்டால் போதும், லூஸாகவே விட்டிங்கன்னா போதும். இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும், இந்த இதை விட இது கொஞ்சம் பெருசாகவும் லூஸாகவும் இருக்கும். நாட் பார்த்திங்கன்னா தெரியும். இது பார்த்திங்கன்னா லூஸ் ஃப்ரெஞ்ச் நாட்டு. நீடியில் பார்த்திங்கன்னா அடிப்பகுதியிலேருந்து நீடியில் வெளியில் எடுத்துக்கோங்க. பாருங்கள், அடிப்பகுதியிலேருந்து நீடியில் வெளியில் எடுத்துக்கணும். எடுத்ததுக்கு அப்புறமா 1 2 3 இதையுமே லூஸாகவே நீங்கள் வந்து ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ரொட்டேட் பண்ணிவிட்டு உள்பக்கமாக இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு பாருங்கள், இதை விட்டுறலாம். இதை கொஞ்சம் ரொம்ப டைட் பண்ணக்கூடாது, அப்படியே விட்டுருங்க, சரிங்களா? விட்டுட்டு இதை அடிப்பகுதியிலேருந்து வெளியில் எடுத்துக்கோங்க. பாருங்கள், நீடியில் அப்படியே அடிப்பகுதியிலேருந்து வெளியில் எடுத்துக்கோங்க. இப்போது நாட் போட்டாச்சு. இப்போ பாருங்கள், லூஸ் ஃப்ரெஞ்ச் நாட்டை போட்டோம். இதே மாதிரி தான் நீங்கள் போடணும். நம்ம லெஃப்ட் சைடில் வந்து ரொம்ப டைட்டாக பிடிக்காமல் லைட்டாக மட்டும் பிடிச்சா போதும். 1 2 3 ரொட்டேட் பண்ணுறதும் லைட்டாக, ரொம்ப டைட்டாக பண்ணாமல் லூஸாகவே ரொட்டேட் பண்ணணும், அவ்வளோதான் லூஸ் ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு. அதே மாதிரி இன்சர்ட் பண்ணிவிட்டு வெளியில் எடுத்துக்கோங்க. பாருங்கள், லெஃப்ட் சைடில் த்ரெட்டை வந்து நான் பிடிச்சிக்கல, அவ்வளோதான். இதை வெளியில் எடுத்துக்கோங்க. இதுதான் பார்த்திங்கன்னா லூஸ் ஃப்ரெஞ்ச் நாட்டு. பாருங்கள், இந்த இதுக்கும் நமக்கு வித்தியாசம் தெரியும். நம்ம ஃபஸ்ட்டு போட்ட ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கும் இப்போ நம்ம லூஸ் ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். இப்போது இதுக்கப்புறம் அடுத்த ஸ்டிச் பார்த்திங்கன்னா லாங் ஃப்ரெஞ்ச் நாட் போடணும். இந்த இடத்துல 3 டைம் ரொட்டேட் பண்ணிவிட்டு நாட்டை டைட் பண்ணிவிட்டு கட் பண்ணிடுங்க. த்ரெட்டை பேக் சைடு முடிச்சு நல்லாவே டைட் பண்ணிவிட்டு கட் பண்ணிடுங்க, அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டோம் ஒரே ஒரு டைம், இது 3 டைம் ரொட்டேட் பண்ணிவிட்டு இது பார்த்திங்கன்னா லூஸ் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டிருக்கிறோம். இப்போது ஃப்ரெஞ்ச் நாட்லேயே லாங் ஃப்ரெஞ்ச் நாட் எப்படி போடுறதுன்றதையும் பார்த்துடலாம். இப்போது லாங் ஃப்ரெஞ்ச் நாட் போடுறதுக்கு நீடியில் அடிப்பகுதியிலேருந்து மேல் பக்கமாக எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு ரொட்டேட் பண்ணுவோம் பார்த்திங்களா, அதே மாதிரி 3 டைம் ரொட்டேட் பண்ணிக்கோங்க. 1 2 3 டைம் ரொட்டேட் பண்ணிவிட்டு எப்பயுமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதே ஹோலில் விடுவோம். இது கொஞ்சம் கேப் விட்டு இந்த இடத்துல ரொட்டேட் பண்ணி வைக்கிறோம். பாருங்கள், இந்த இடத்துல லாங்காக, அந்த இடத்துல ஃப்ரெஞ்ச் நாட் எப்பயுமே பாருங்கள். இப்போ காட்டுறேன். எப்பயுமே 1 2 3 தடவை ரொட்டேட் பண்ணிவிட்டு இந்த இடத்துலையே தான் நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் போடுவோம். இது கொஞ்சம் லாங்காக போடுறோம். இதுதான் பார்த்திங்கன்னா லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டு. இதை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ளவர் போட்டுக்கலாம், லீஃபில் டிசைன் பண்ணுறது, இது எல்லாத்துக்குமே நீங்கள் இந்த ஃப்ரெஞ்ச் நாட்டை யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம எப்பயுமே பக்கத்தில் குத்துறத கொஞ்சம் லாங்காக குத்துறோம், அவ்வளோதான். நீடியில் அடிப்பகுதியிலேருந்து வெளியில் எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கு அப்புறமா இந்த த்ரெட்டை பிடிச்சிக்கோங்க. லெஃப்ட் சைடில் பிடிச்சிக்கணும் த்ரெட்டை, லெஃப்ட் சைடில், ரைட் சைடில் நீடில் 1 2 3 3 டைம் ரொட்டேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு சின்னதாக வேணுனாலும் சின்னதாக போடலாம், பெருசாக வேணுனாலும் பெருசாக போட்டுக்கலாம், அது உங்களோட இஷ்டம்தான். இப்போது அதே சைஸ்க்கு நான் போட்டுக்கிறேன். போட்டு இன்சர்ட் பண்ணிவிட்டு அப்படியே வெளிப்பக்கமாக எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் போடுவோம் பார்த்திங்களா, அதே தாங்க. இதே மாதிரி வெளியில் எடுத்துக்கணும். இப்போது லாங் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டோம். இதே மாதிரி அடுத்தது திரும்பவும் பாருங்கள், நீடியில் வந்து பக்கத்தில் குத்தாமல் கொஞ்சம் தள்ளி வச்சு நம்ம இன்சர்ட் பண்ணுறோம். அதுதான் பார்த்திங்கன்னா லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டு. லெஃப்ட் சைடில் த்ரெட்டு, ரைட் சைடில் நீடில் 3 டைம் ரொட்டேட். அப்புறம் எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸில் லாங்காக வேணுமோ, எந்த சைஸில் லாங்கில் வேணுமோ அந்த அளவுக்கு இன்சர்ட் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். இதுதான் பார்த்திங்கன்னா லாங் ஃப்ரெஞ்ச் நாட். அப்படியே வெளிப்பக்கமாக எடுத்துக்கோங்க. இப்போது இதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணிவிட்டு எப்படி ஒரு லீஃபில் ஃபில் பண்ணலாம், ஃப்ளவராக யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போது திரும்பவும் 1 2 3 3 டைம் ரொட்டேட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் லாங்காகவே நான் போட்டுக்கிறேன், எப்பயும் போடுறத விட கொஞ்சம் லாங்காக இன்சர்ட் பண்ணிக்கிறேன். நீடில் இன்சர்ட் பண்ணிவிட்டு வெளிப்பக்கமாக எடுத்துக்கோங்க. எடுத்தாச்சு. அடுத்தது திரும்பவும் நீடில் அதே ஹோல்குள்ளே பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் பார்த்திங்களா, நீடில் அதே ஹோல்குள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க.
இன்சர்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மீடியமான அளவில் ஹைட்டில் நம்ம வந்து ஃப்ரெஞ்ச் நாட் போடணும். பாருங்கள் 1 2 2 டைம் ரொட்டேட் பண்ணிவிட்டு மீடியமான ஹைட்டில் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி வி ஷேப்புக்கு போட்டுக்கணும். இந்த சைடு ஒன்று போட்டிருக்கோம், அதே மாதிரி அந்த சைடு ஒன்று போடணும். ஃபஸ்ட்டு போட்டது 3 டைம் ரொட்டேட் பண்ணி போட்டோம். இது பார்த்திங்கன்னா 2 டைம் ரொட்டேட் பண்ணிவிட்டு போட்டிருக்கிறேன். கொஞ்சம் சின்னதாக தெரியும். திரும்பவும் எடுத்துக்கோங்க, அதே ஹைட்டுக்கு போட்டுக்கோங்க. 1 2 2 டைம் ரொட்டேட் பண்ணிவிட்டு அதே ஹைட்டுக்கு போட்டுக்கோங்க. அவ்வளோதான். நீடியில் வெளிப்பக்கமாக எடுத்துருங்க. இப்போ 3 இது போட்டோம் பாருங்கள். இதுவே ஒரு டிசைனாக தெரியுதா? இப்போது இதே மாதிரி திரும்ப சென்டருக்கு கொண்டு வந்துடுங்க. அதே இடத்துக்கு நீடியில் கொண்டு வந்துடணும். கொண்டு வந்துட்டு அதை விட கொஞ்சம் சின்னதாக போட்டுக்கோங்க. இந்த மாதிரி தான் உங்களோட டிசைன் பண்ணுறது நீங்கள் பண்ணிக்கணும். அதே மாதிரி 2 டைம் தான் ரொட்டேட் பண்ணிவிட்டு அதே மாதிரி இந்த பக்கமும் ரைட் சைடில் ஒரு டைம், லெஃப்ட் சைடில் ஒரு டைம் லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டை போட்டுக்கணும். அவ்வளோதான். இதே மாதிரி ஃபுல்லாகவே போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஃப்ரெஞ்ச் நாட்லேயே வேரியேஷன் காட்டியிருக்கிறேன். இதே மாதிரி ஃப்ளவர் டிசைனுக்கு இல்லை உங்களுக்கு லீஃபில் இது எல்லாத்துலேயுமே இதே மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். நல்லா நெருக்கமாக போட்டு ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த ஃப்ரெஞ்ச் நாட்டை ஃபுல்லாகவே ட்ரை பண்ணி பாருங்கள். லாங் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போட போகிற ஸ்டிச்சஸ் பார்த்தீங்கன்னா அதே தான். 1 ஒரு டைம் ரொட்டேட் பண்ணிவிட்டு ரிங் நாட், நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் போடுவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி ரிங் நாட்டு. இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரிங் மாதிரி வரும். ஒரு டைம் ரொட்டேட் பண்ணுறது டைட்டாக பண்ணாமல் கொஞ்சம் லூஸாக பண்ணுவோம் பாருங்கள். இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கணும். ஒரு டைம் ரொட்டேட் பண்ணிக்கணும். அந்த ரொட்டேட் பண்ணுறதுமே லூஸாக ரிங் மாதிரி ஃபார்ம் பண்ணிவிட்டு இன்சர்ட் பண்ணி வெளியிலே எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி வெளியில் எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு ரிங் ஷேப் உங்களுக்கு தெரியுதா? இந்த இடத்துல ஒரு ரிங் வந்திருக்கும். இப்போ திரும்பவும் பாருங்கள். நீடில் அடிப்பகுதியிலிருந்து மேல் பக்கமாக எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கு அப்புறமா லெஃப்ட் சைடில் நீடில் பிடிச்சிக்குவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி பிடிச்சிட்டு ஒரு டைம் ரொட்டேட் பண்ணுறது நல்லா டைட்டாக பண்ணாமல் லூஸாக பண்ணிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிவிட்டு இப்படி பிடிச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி பிடிச்சிட்டு அடிப்பகுதியில் நீடில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இது எவ்வளோ டைட்டாக வேணுமோ அந்த டைட்டுக்கு நீங்கள் இன்சர்ட் பண்ணி போட்டுக்கலாம். இதை இழுத்துக்கலாம். இந்த ரிங்கை பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு தான் நீங்கள் வந்து நாட்டை டைட் பண்ணணும். அவ்வளோதான், ரிங் வந்து விழுந்துருச்சு. இதே மாதிரி தான் ரிங் நாட்டை வந்து நீங்கள் போட்டுக்கணும். இதை யூஸ் பண்ணி நீங்கள் ஃப்ளவர் டிசைன்லாம் நீங்கள் போட்டுக்கலாம். பாருங்கள், இன்சர்ட் பண்ணி வெளியில் எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கு அப்புறமா இந்த த்ரெட்டை இப்படி பிடிச்சிட்டு பாருங்கள், லெஃப்ட் சைடில் பிடிச்சிட்டு ஒரு ரொட்டேட் பண்ணுறது. ரிங்கை வந்து பாருங்கள், சின்னதாக பண்ணிக்கலாம், பெருசாக பண்ணிக்கலாம், உங்களோட இஷ்டம்தான். இந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம், சின்னதாக கூட பண்ணிக்கலாம். எவ்வளோ தூரத்துக்கு வேணுமோ அவ்வளோ தூரத்துக்கு பண்ணிவிட்டு அப்படியே த்ரெட்டை உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. நீடில் உள்ளே இன்சர்ட் பண்ணி நாட்டை போட்டுக்க வேண்டியதுதான். பாருங்கள், இந்த மாதிரி ரிங் வந்து ஃபார்ம் ஆகிரும். இது மாதிரி தான் உங்களுக்கு எந்தெந்த ஷேப்பில் உங்களுக்கு ரிங் வந்து சின்னதாக வேணுமா பெருசாக வேணுமான்றதை போட்டுக்கணும். இப்போ திரும்பவும் நீடில் இன்சர்ட் பண்ணி வெளியே எடுத்துக்கோங்க. ஒரு டைம் ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ரொட்டேட் பண்ணிவிட்டு பாருங்கள், இந்த மாதிரி பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு உள்பக்கமாக நீடில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இந்த ரிங்கை பிடிச்சிட்டே தான் நீங்கள் வந்து நீடில் இன்சர்ட் பண்ணிக்கணும். ரிங்கை பிடிச்சிட்டே நீடில் இன்சர்ட் பண்ணிவிட்டு வெளிப்பக்கமாக எடுத்துக்கோங்க. அடிப்பகுதி வழியாக நீடில் எடுத்துக்கோங்க. அப்போது உங்களுக்கு ஒரு டைட்டாக ஒரு நாட் விழுந்துடும். இந்த ரிங்குக்குள்ளே ஒரு நாட் விழுந்துடும். அவ்வளோதான். இந்த மாதிரி தான் ரிங் நாட்டை ஃபுல்லாகவே போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கணும். பாருங்கள், எந்த ஷேப்பில் வேணாலும் போட்டுகிட்டே வரலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா புல்லியன் நாட் போட போகிறோம். புல்லியன் நாட் போடுறதுக்கு ஃபஸ்ட்டு நீடில் ஒரு சைடில் இருந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் இந்த இடத்துல நீடில் குத்தி இப்போ வெளியில் எடுத்தோம் பார்த்தீங்களா, அதுக்கு பக்கத்துலேயே நீடில் வெளியில் இப்படி எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி பொசிஷனில் எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறமா இந்த நீடில் இருக்குது பார்த்தீங்களா, நீடில் இப்படி வச்சுக்கோங்க. ரைட் சைடில் த்ரெட்டை பிடிச்சிக்கோங்க. பாருங்கள், இப்போது 1 இதை வந்து ரொட்டேட் பண்ணோம். 1 2 3 பாருங்கள், இந்த மாதிரி தான் ரொட்டேட் பண்ணோம். பாருங்கள், நீடில் பிடிச்சிட்டு த்ரெட்டை இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு டைம் 2 3 4 5 6 7
8 மொத்தம் 8 டைம் ரொட்டேட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குதோ அதை பொறுத்து நீங்கள் வந்து ரொட்டேட் பண்ணிக்கணும். சின்னதாக போட்டிருந்தீங்கன்னா நீங்கள் 5 டைம் கூட ரொட்டேட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கேப் வந்து பெருசாக இருந்துச்சுன்னா 8. இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ கேப் இருக்கோ அதை பொறுத்து தான் நீங்கள் வந்து ரொட்டேட் பண்ணி எடுக்கணும். ஓகேவா? இப்போது இந்த மாதிரி சுற்றி எடுத்தாச்சு. நீடில் வந்து இந்த மாதிரி பிடிச்சி இழுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் அடிப்பகுதியில் லூஸ் பண்ணி விட்டு இப்படி எடுத்துக்கணும். எடுத்ததுக்கப்புறம் இந்த த்ரெட்டை பாருங்கள், இதை இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு லாக் போட்டிங்கன்னா நல்லா டைட்டாகவே வந்துடும். இந்த இடத்துல பிடிச்சிட்டு இப்படி இழுத்துக்கணும். இழுத்ததுக்கப்புறமா நம்ம ஃபஸ்ட்டு குத்திருக்கோம் பார்த்திங்களா, அதே இடத்துல குத்திக்கணும். இந்த இடத்துல வந்து என்ன பண்ணால் நீடில் அடிப்பக்கமாக கொண்டு போயிடணும். இதுதான் பார்த்திங்கன்னா புல்லியன் நாட். திரும்பியும் பாருங்கள், நீடில் இந்த இடத்துல இருந்து வெளியில் எடுக்கிறோம். வெளியில் எடுத்துட்டு பாருங்கள், நீடில் வெளியில் எடுத்துட்டு அடுத்தது நீடில் ஆப்போசிட்டில் இந்த இடத்துல குத்திக்கிட்டோம். குத்திட்டு அதே கேப் வழியாக வெளியில் எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். பாருங்கள், இந்த மாதிரி வெளியில் எடுத்துக்கணும். நீடில் எடுத்துட்டு இதை வந்து ஒரு 8 டைம் ரொட்டேட் பண்ணிக்கணும். உங்களுக்கு நீங்கள் கேப் எவ்வளோ தூரம் விட்டுருக்கீங்களோ அவ்வளோ தூரத்தை பொறுத்து தான் நீங்கள் வந்து ரொட்டேட் பண்ணுறது. இது வந்து நான் வந்து என்னோடதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 8 டைம் ரொட்டேட் பண்ணால் போதும். 1 2 3 4 5 6 7 8 டைம் ரொட்டேட் பண்ணியிருக்கிறேன். ரொட்டேட் பண்ணிவிட்டு இந்த நீடில் அப்படியே வெளியில் எடுத்துக்கோங்க. பாருங்கள், இதை பிடிச்சிக்கிட்டே தான் வெளியில் எடுக்கணும். இந்த இடத்துல பிடிச்சிக்கிட்டே நீடில் வெளியில் இப்படி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இதை கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு எடுத்திங்கன்னா வெளியில் வந்துடும். அவ்வளோதான். பாருங்கள், இந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டே எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த இடத்த பிடிச்சிக்கோங்க. டைட்டாக பிடிச்சிக்கணும். பிடிச்சிக்கிட்டு த்ரெட்டை இழுத்திங்கன்னா உங்களுக்கு லாக் ஆகிரும். அவ்வளோதான். இந்த இடத்துல இருந்து முடிச்சாச்சு. அப்படியே நீடில் உள்பக்கமாக இன்சர்ட் பண்ணிவிட்டு முடிச்சிட வேண்டியதான். இதே மாதிரி கண்டினியூஸாக போட்டுக்கோங்க. இதே மாதிரி புல்லியன் நாட்டை ஃபுல்லாகவே போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. நான் ஃபுல்லாகவே போட்டு முடிச்சிட்டேன். இதே மாதிரி இந்த 5 ஸ்டிச்சஸுமே ட்ரை பண்ணி பாருங்கள். இது எல்லாத்துக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு ஃப்ரெஞ்ச் நாட், லூஸ் ஃப்ரெஞ்ச் நாட், லாங் ஃப்ரெஞ்ச் நாட், ரிங் நாட், புல்லியன் நாட், இந்த 5 ஸ்டிச்சஸும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கான ப்ராக்டிஸ் இமேஜ் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.